அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசனின் பாடல்களில் இருக்கக்கூடிய காதல் சுவையை பற்றி தான் இந்த தொடர்ல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வித்தக கவிஞர் பா. விஜய் எது காதல், எது கவிதை, எது காதல் கவிதை அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. எது காதல் அப்படின்னா, ஆண்மை என்னும் யானை தன்னை சின்ன நூலால் கட்டி இழுத்து சாய்த்து விடுவதுதான் காதல்னு சொல்லியிருக்காரு. எது கவிதைனா, பூமி பந்தை சிறிய பேனாவின் மூலமாக உந்தி உந்தி ஜெயிக்க வைப்பதுதான் கவிதைன்னு சொல்லியிருக்காரு. எது காதல் கவிதை அப்படின்னு சொன்னா, புன்னகைக்கும் கண்ணீருக்கும் இடையே பாலம் போட்டு நடக்க செய்வதுதான் காதல் கவிதைன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பரிணாமத்துல லட்சக்கணக்கான கொலுசின் ஓசையில் அவளின் கொலுசின் ஓசையை மட்டும் கண்டுபிடிக்க கற்பிப்பதுதான் காதல்னு சொல்லியிருக்காரு. நட்சத்திரங்களை பனித்துளியாக்கி ஏழை மலர்களின் மீது அமர வைக்க நினைப்பதுதான் கவிதைன்னு சொல்லியிருக்காரு. எது காதல் கவிதைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல மதங்களை சார்ந்த கடவுள்களை ஒருவரை ஒருவர் கைகுலுக்க வைப்பதுதான் காதல் கவிதை. மூன்றாவது பரிணாமத்தில் காதல் அப்படிங்கிறது இளமை என்னும் பள்ளத்தாக்கில் பூக்களை போட்டு நிரப்பி வைத்து ரசிக்க வைப்பதுதான் காதல் அப்படின்னும், மீசையோடு பிறந்த குழந்தை போல இயல்பு மாற்றம் செய்து வெடிப்பதுதான் கவிதை அப்படின்னும், எது காதல் கவிதைனா, ஒரு இதயத்தை இன்னொரு இதயத்தின் மேலே பைய பைய நடக்க வைப்பதுதான் காதல் கவிதைன்னு சொல்லியிருக்காரு. கண்ணதாசனுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய காதல் சுவையை பார்த்தோம்னா, இன்பத்தின் உச்சியில் எவராலும் சொல்லிவிடவே முடியாத சொற்களை சொல்லிவிட்டு போன துணிச்சல்காரனாகத்தான் கண்ணதாசனை பார்க்க முடியும். அவர் காதலை குறித்து இப்படி சொல்றார். கண்கள் பிடிக்கக்கூடிய வாடை காதல்னு சொல்றாங்க. இதே நயத்தோட அப்துல் ரகுமான், காதலர்கள் கண்களின் வழியாக சுவாசிக்கிறார்கள் அப்படின்னு அப்துல் ரகுமான் சொல்லி இருப்பாரு. கோடி பேர் பேசிவிட்ட பின்பும் குறையாமல் வளர்வது காதல் அப்படின்னு கண்ணதாசன் சொல்வாரு. அது மட்டும் இல்லாம, கடலும் வானும் பிரித்து வைத்தாலும் காதலின் வேகம் காற்றினுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேகத்தில் எந்த விதமான தவறுகளும் அறமற்ற செயலும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக புனிதத்தை திரையிசை பாடல்களிலே போட்டு வைத்த மிகப்பெரிய அமிர்த பேழையாகத்தான் கண்ணதாசனை நம்மால பார்க்க முடியும். அவர் கவிதையையும் காதலையும் ரெண்டும் சேர்த்து ஒரு அழகான 2 வரியில சொல்றாரு. காண்பவன் கண்ணாலே காதல்னும், கவிதையை காணக்கூடிய கவிஞராலே கவிதை அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி கவிஞன் கண்டாலே கவிதை அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது. ஒரு அழகான மரத்தை நம்ம பார்க்கிறோம். பார்த்துட்டு போறப்போ அதை எல்லோரும் ரசிக்கக்கூடிய வகையில் வார்த்தைகளை போட்டு எழுதுவதற்கான பேரு அனைவருக்கும் வாய்த்து விடுவது கிடையாது. ஒரு சிலருக்கு தான் வாய்க்குது. அதுவும் பட்ட மரத்தை குறித்து எழுத முடியுமா? கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. ஒரு ஹைக்கூ கவிதை பட்ட மரத்தை குறித்து எழுதியிருக்காங்க. என்ன தெரியுமா? எல்லா இலைகளையும் உதிர்த்து விட்ட பிறகு நிலவை சூடிக்கொண்டது மரம் அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ கவிதை. பட்டாமரத்தை பார்த்துவிட்டு பாவம் என்று சொல்கிறவர்களுக்கு மத்தியிலே அதன் ஏக்கங்களை புது கவிதையில ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. அவருடைய பேர் தமிழொலி. மொட்டை மொட்டை மரத்தோடு நின்று பார்க்கக்கூடிய மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை இருத்த இலை வெந்து கருகிட இந்த நிலை வர வெம்மை குமைந்தனையோ அப்படின்னு ரொம்ப அழகா அந்த நிலையை சொல்லியிருப்பாரு. சரி, கவிதை கவிஞர் கண்ணால் தான் கவிதைன்னு சொல்றப்போ, காண்பவர் கண்ணாலே காதல்னு சொன்னாரு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, மிகச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் பர்வீன் அம்மா இப்படி சொல்லுவாங்க. ஐரிஸ் அப்படிங்கிற இளைஞர், அதாவது லைலா மஜ்னுன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். லைலா மஜ்னுவை தூக்கி சிறையில போடுறாரு லைலாவுடைய அப்பா. அப்போ மஜ்னு என்ன செய்யறாரு? சிறையில லைலா மஜ்னு லைலா மஜ்னு எழுதிக்கிட்டே கிறுக்கிக்கிட்டே இருக்காரு. இது தெரிஞ்ச லைனா சிறைச்சாலைக்கு வந்து அவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு மஜ்னுவை அழைச்சிட்டு லைலா அப்படின்னு எழுதினாலே அதுல ஐரிஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு போயிருக்கு. அவருடைய அப்பா இவன் மேல புகார் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அரசர் வர சொல்றாரு. வர சொல்றப்போ அரசர் அந்த பெண்ணை பார்த்து விட்டு, இந்த பெண்ணுக்காகவா நீ சாகலான்னு துணிஞ்ச அப்படின்னுட்டு அரசர் கிட்ட கேட்கிறார். அரசர் வந்து ஐரிஸ் கிட்ட கேட்கிறார். அப்போ ஐரிஸ் சொன்ன பதில், அரசர் என்கிற கண்களால் இல்லாம ஐரிஸோடைய கண்களால் பாருங்க அப்படின்னு லைலா மஜ்னு சொல்லியிருப்பாரு.
இதுதான் காண்பவன் கண்ணாலே காதல் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம். உண்மையாகவே சொல்ல போனால் சொல்லவே முடியாத அந்தரங்க வார்த்தைகளை ஒரு சங்க இலக்கியத்தை படிப்பது போல், ஒரு காப்பியத்தை படிப்பது போல, ஒரு சிற்றிலக்கியத்தை படிப்பது போல தன்னுடைய திரையிசை பாடல்களிலே எழுதிவிட்டு செய்த அந்த ரசவாதத்திற்கு எத்தனை தலைமுறைகள் நன்றி கடன் பட்டாலும் தீரவே தீராது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பாட்டு இப்படி தொடங்குதுங்க. சில்லென்று பூத்த சிறுநெருஞ்சி காட்டினிலே நெல்லென்று சொல்லி நிறுத்தி வழி போனாலே, நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள், நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் நிலை பெறுமோ வாழ்வோன்னு தொடங்கிட்டு தாளம் தொடங்குது. செந்தமிழ் தேன் மொழியால் கண்ணால் அவள் சிரிக்கும் மலர் விழியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வளர்த்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. இதற்கு பின்னாடி வரக்கூடிய வரிகள், மேகத்தை அள்ளி கூந்தலில் முடித்தவளோ நட்சத்திரத்தை அள்ளி மலர்களாய் அணிந்தவளோ. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரிகள் தான் அமரத்துவமான வரிகள்னு சொல்லலாம். கண்களில் நீளம் படைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதே பொருள் மாறாம சொற்களை மட்டும் வேறுபடுத்தி போட்டு போட்டு நிறைய இடத்துல கண்ணதாசன் பயன்படுத்தி இருப்பாரு. சொற்கள் கண்ணதாசனுக்கு ரொம்பவே அழகா வாய்த்திருக்கக்கூடிய வரம்னு தான் சொல்லலாம். இதே பொருள் மாறாம சொல்லி இருக்கக்கூடிய 2 இடங்களை இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். அந்த 2 இடம் என்ன அப்படின்னா, கண்ணனின் நிறம் நீல நிறம், காகுந்தன் நிறம் நீல நிறம், விண்ணழகும் நீலம், விரிக்கடலும் நீலம். இவை அனைத்தும் தன் கண்களிலே கொண்டிருக்கக்கூடிய கன்னியர்களின் கண்ணிரண்டும் நீல நிறம். அந்த நிறம் கடவுளின் நிறம். அதனால் கன்னியர்களை பெண்களை வணங்குகிறேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவாரு. 2வது, ஆழ்கடலும் நீலம் ஆகாயமும் நீலம், சூழ்ந்திருக்கக்கூடிய பொருள் யாவும் தொலைவில் இருந்தால் அதுவும் நீளம். ஆழ்கடலையும் ஆகாயத்தின் நீளத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் கண்ணிரண்டும் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் அப்படிங்கிற வண்ணத்தை வச்சு ரொம்பவே அழகா விளையாடி இருப்பாரு. இதே பொருள் ஒரு உருது கவிதையில வர்றத நம்மளால பார்க்க முடியுது. உருது கவிஞர் இப்படி எழுதுவார்: நதி தாளத்தோடு செல்கிறது, தாளம் நதியோடு செல்கிறது, நதி கடலிலே போய் கலக்கிறது, கடல் எங்கே போய் கலக்கிறது அப்படிங்கிற கேள்வியோட முடியும். அதே போல்தான் கண்ணதாசனும் கடலினில் போய் கரைத்தவளோ அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதையும் கடந்து அவர் நாணத்தை வைத்து ரொம்ப அழகான ஒரு பாடலை எழுதியிருப்பாரு. என்ன பாடல் அப்படின்னா, காதலுக்கான அறிகுறிகளா தொல்காப்பியம் சொல்லக்கூடியது வேட்கை, ஒருதலை உள்ளுதல், நாணம், ஆக்கம் செப்பல், நாண இரத்தல், அதையும் கடந்து நோக்குவதெல்லாம் அவைய போரல், மறத்தல், மயக்கம், சாக்காடு. அந்த நாணம் அப்படிங்கிற ஒரு நூலை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாவே எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணத்தால் உன்னை தொடர்ந்தேன், எண்ணத்தால் உன்னை தொடர்ந்தேன், ஒரு கொடி போல் மனதில் படர்ந்தேன், வந்த பயத்தால் அஞ்சி நடுங்கினேன், மறைத்தேன் அப்படின்னுட்டு ரொம்ப அழகா எழுதுவாரு. இதே போல ரொம்ப அழகான காதல் கவிதைகளை திரைப்பட பாடல்கள்ல எழுதியிருக்காரு கண்ணதாசன். அதை குறித்து அடுத்த தொடர்ல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவராஜ். நன்றி, வணக்கம்.